கைஸ் நான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம வந்து நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து பாருங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். என்னோட ஃபேவரட் பைக் அது. எனக்கு ரொம்ப நாள் வாங்கின ஆசை. ஆனால் பெரிய பைக் இன்னும் வாங்கல, நம்ம சின்ன பைக்கு தான் வாங்கியிருக்கோம். பைக் அதோட பைக்கோட ப்ரைஸ் என்ன எவ்வளோ சொன்னால் 700 ரூபாய் அதோட பைக் விலை. வாங்க பைக் காமிக்கிறேன். அந்த ஆபரா போட்டால் தான் அந்த பைக் நம்மளுக்கு வரும். ஆபரக்கா டாவுக்குன்னு போட்டோன்னே சொடக்கு வந்துடுச்சு. அதோட பைக் இதுதான் பார்த்துக்கோங்க. பைக் எப்படி வந்து கூட இன்னொரு இருக்காரு உடனே நம்ம காமிக்கிறேன். கத்தி அது கத்தியே இல்லை கைஸ், நானே அதை செஞ்சது. இது கிஷானு நம்மளோட அவனுக்கு தெரியும். நாங்கள் அடுத்த தடவை போயிட்டுருக்கோம் பாருங்க. நம்மளோட வெயிட் பண்ணிப்போம் பாருங்க. இந்த மாதிரி இந்த 3 கலர் இருக்குது. இதுக்கு வந்து என்னமோ போட்டிருக்கு, அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு பாருங்க. ரைடு மோரு ரைடு போரு அது மாதிரி தெரியல நம்ம போட்டிருக்கு. நம்மளாம் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டு சீட்டை தூக்கிட்டு அதில் ஒத்த சீட்டை கூட நம்ம மாற்றிக்கலாம். நம்ம வீல் கூட மாற்றிக்கலாம். அவனுக்கு இதில் இருக்க எல்லாத்தையுமே நான் பண்ணி காமிச்சிட்றேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே போட்டுக்க பாருங்க. ராயல் என்ஃபீல்டு ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங்கு மாதிரி அமுங்கும். ஆமாங்க, டேங்கை மாற்றிக்கலாம். அதில் ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, இதுதான் அந்த பட்டன். இந்த பட்டன் அழுத்தி இந்த சீட் எடுத்து ஒத்த சீட்டாக பார்த்திக்கலாம். வீலு வேணாலும் வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்போ நம்ம அன்பாக்ஸ். இப்போ நம்மளோட சீந்தபக்தம்னோட மேஜிக் போட்டால் தான் நமக்கு வந்து ஆயுதம் கிடைக்கும். சீந்தபக்தம் ஆயுதம் கிடைச்சு விட்டது. இதுதான் நம்மளோட ஆயுதம். இது நானே தயாரிச்சு தான் அன்பாக்ஸ் பண்ணேன். இந்த மாதிரி தயாரிக்குன்னா நம்ம வீட்டில் தயாரிச்சுக்கலாம். காசுலாம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரே ஒரு சாஃப்ட்வேரு ஒரு பெண்ணு மட்டும் இருந்தால் நம்மளுக்கு போதும். ஈஸியாக நம்ம இந்த மூடி அதெல்லாம் தயாரிச்சிடலாம். இந்த தயாரிக்கிற வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் செஞ்சு போடுறேன். நம்ம ராயல் வரப்போகுது. இப்பொழுது புல்லட் பாண்டியன் வந்து கொண்டு இருக்கிறார். வாரார் வந்து விட்டார். புல்லட் வந்துடுச்சு. அதனால் நம்ம சின்ன பீஸாக வந்துருக்கோம்னா கடைசி நம்மளோட புல்லட் இருக்கும். டேங்க் பாருங்க, நம்மளுக்கு பிடிச்ச கரை மாட்டேங்கிறோம். இந்த இடத்துல பாருங்க ராயல் கூட எப்படிங்க இந்த இடத்துல வாட்டர் இருக்குதா. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இன்னொரு டேங்க், நம்ம ப்ளூ கலர் டேங்க் இருக்கு. லைட் ப்ளூவும் தப்பா வைக்கிற அதா இந்த மாதிரி தான் வைக்கணும். இதுக்கு அந்த மாதிரி ப்ளூ கலர் டேங்க்லேயே ராயல் என்ஃபீல்டு, இங்கே ஒரு வாட்டர் சேர்ந்தா ராயல் என்ஃபீல்டு போட்டு ஓகே गाइस. இந்த டயர் நம்மளோட மெயின் ராயல் என்ஃபீல்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டு அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஹேண்டில் பார்லாம் வளைக்க முடியுது. இங்கே பாருங்க, உங்களுக்கு முக்கியமான விஷயம் பின்னோட்டு என்னதான் பின்னாடி லுக்கு பாருங்களேன். இந்த மாதிரி காய் குடிச்சு பிரேக் கூட இருக்கு. இது வந்து ரியல் பின்னாடி தான். தெரியுதான்னு தெரியல, நான் ரொம்ப குட்டியா இருக்கு. அப்புறம் வந்து முன்னாடி ராயல் என்ஃபீல்டுன்னு இந்த இடத்துல எழுதியிருக்கு. இப்போ நம்ம ரெட் கலர் டேங்க்லேயும் ஒன்று எழுதிருக்கு. அப்புறம் பாருங்க இங்கே பிரேக் இருக்கு. முன்னாடி பாருங்களேன், இந்த இது இருக்கு, அந்த ஸ்பீடு போகிறதுக்கு இது இருக்கு. நெக்ஸ்ட் பின்னாடி ராயல் என்ஃபீல்டு எழுதிருக்கு பாருங்க. என்னமோ ஒரு இன்ஜின் போட்டிருக்கு ராயல் என்ஃபீல்டு.
ஆரோட ராயல் என்ஃபீல்டு போட்டிருக்கு. அப்புறம் இதுதான் அந்த பட்டனு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இதோட கீரு போகிறதுக்கு. அப்புறம் இந்த இடத்துல சைலன்சர் இருக்குது. இதில் பாருங்கள் பிரேக்கு, கால வைக்க இடம் எல்லாமே இருக்குது. சாரி பாருங்கள், இந்த இடத்துல இன்ஜின் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கிசான் சொல்லிட்டு இருந்தாலும் அது பின்னாடி ட்ரையில் தான். இப்போ நம்ம ட்ரையில் விட்டு அம்மா பார்க்குறோங்களா பாருங்களேன். இந்த மாதிரி டயர் அமுங்க நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. முன்னாடியும் ஃப்ரீயாக சுற்றுது கைஸ். நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு ஃபேனக்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் ராயல் என்ஃபீல்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். பாருங்கள், இதான் அந்த பட்டனு. இது பாருங்கள், இது ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா. இந்த பட்டனை வந்து நான் அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு இந்த சீட்டி கழுண்டு வந்துடும். நம்மளுக்கு இந்த சீட்டி கழுண்டு வந்துடும். பாருங்கள், அப்படி தான் இருக்கு. கழுண்டு வந்தோட்டி ஓகே. இந்த டேங்கை பிடிக்கலன்னா டேங்கை அப்படியே கையோடையே அப்படியே லைட்டாக என்ன தரமா பண்ணுறீங்க, லைட்டாக அப்படியே எடுத்துருங்க மேலே தள்ளி. மாதிரி முன்னாடி மட்டும் இப்படி ஆட்டி எடுத்துக்கிட்டா நமக்கு லைட்டாக கையோட வந்துடும். எனக்கு வந்து க்ரீன் கலர் பிடிக்கும், எல்லா கலருமே எனக்கு பிடிக்கும். அதனால் இந்த க்ரீன் கலர் சும்மா சாம்பிள் போட்டு வைக்கிறேன். அப்படியே ஒன்று பாருங்களா, இந்த மாதிரி டேங்க் ஓட்டையாக இருக்குல்ல, அந்த ஓட்டைக்கிட்ட வச்சுட்டு அப்படியே முன்னாடி 2 தள்ளினீங்கன்னா செட் ஆகிடும். அப்புறமா சீட்டு இருக்குல்ல, இந்த சீட்டுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். இந்த சீட்டை வந்து நம்ம கரெக்டாக நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்படி சும்மா இப்படி இருக்கிற சீட்டு இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து முன்னாடி மட்டும் எடுத்து இந்த மாதிரி முன்னாடி தள்ளினாலே சீட்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காக தனியாக ஒட்ட சீட்டையும் வந்துடும். இந்த ஒட்ட சீட்டு எடுத்து மறுபடியும் அதே மாதிரியே தான், அதே ப்ராசஸ் தான். மறுபடியும் இதை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த சீட்டையும் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இங்கே ஒன்று இருக்கும், இங்கே இடத்துல வாட்டர் இருக்கும். ரெண்டுமே கரெக்டாக போய் பொறுக்கணும். நம்ம வச்சு அடுத்தடுத்து அதான் செட் ஆகிடுச்சு பாருங்க. அதெல்லாம் வேறு போட்டுட்டு நம்ம நிறுத்திக்கலாம். ஸ்டாண்டு போட்டு நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி பிரேக் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். ஏதாச்சும் நாங்கள் ஒரு 2 சீன் 3 சீன் எடுத்து காமிக்கிறோம். அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நாங்கள் நம்ம எடுத்து காமிக்கலாமா? பரவாயில்ல, நான் வந்து ரெட்டை சீட்டாகவே நாங்கள் மாற்றிடுறேன். அப்படி மாற்றோம்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டைக்குள்ளே அப்படியே இந்த குச்சை மட்டும் போட்டு ஒரு அழுத்திங்கன்னா வேலை செட் ஆகிடும். அப்படியே இதே மாதிரி இதை அழுத்தி கொடுத்துட்டு எப்படி செட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி செட் பண்ணிங்கன்னா வேலை கொடுத்துரும். அவ்வளோதான். அங்கே வச்சு ஒரு 2 சீன் 3 சீன் நம்ம எடுத்து காமிக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு நாங்கள் எடுத்து காமிக்கிறோம். வீடியோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அந்த வீடியோ பார்த்துடலாம். 3, 2, 1. இப்பொழுது நம்ம வீடியோ வர போகிறது. ஓம் புல்லட் பண்ணி கொண்டிருக்கிறார். வரா
இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோல நம்ம வந்து என்ன அன்பாக்ஸ் வந்து ஹயபுசா அன்பாக்சிங் நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் மேஜிக் ஸ்லேட் ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறோம். நான் வந்து நருட்டோ பை பை சி யூ டாட்டா. பை சி யூ டாட்டா.